இந்திய திருநாட்டின் மூத்த அரசியல்வாதியும் இந்திய திருநாட்டின் இரும்பு மனிதருமான எங்களது குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களும் இந்திய திருநாட்டின் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆருயிர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பலமாக்கி எங்களை வழிநடத்தி இந்திய நாட்டினுடைய மக்களையும் இந்த மண்ணையும் பாதுகாத்திட வேண்டி சூரியனார் கோவிலில் இன்றைய தினம் மங்கள ஆதித்ய மகா யாகம் தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இருவரும் ஒற்றுமையுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த வேண்டி திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோவிலில் மகா யாகம் நடைபெற்றது. பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே சமீப காலமாக கருத்து மோதல் மற்றும் அதிகார போட்டி நிலவி இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இருதரப்பிலும் சமாதான பேச்சுவார்த்தையை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இருவரும் ஒற்றுமையுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும் என கோரி திருவிடைமருதூர் அருகே உள்ள சூரியனார் கோவிலில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் மங்கள ஆதித்ய மகா யாகம் நடத்தப்பட்டது. இந்த யாகத்தின் போது தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் மூத்த அரசியல்வாதியும் இந்திய திருநாட்டின் இரும்பு மனிதருமான எங்களது குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களும் இந்திய திருநாட்டின் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆருயிர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பலமாக்கி எங்களை வழிநடத்தி இந்திய நாட்டினுடைய மக்களையும் இந்த மண்ணையும் பாதுகாத்திட வேண்டி சூரியனார் கோவிலில் இன்றைய தினம் மங்கள ஆதித்ய மகா யாகம் தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.